இன்னைக்கு என்னோட பர்த்டேல உனக்கு தான் ட்ரெக்கிங்னா ரொம்ப பிடிக்குமாச்சே, லூகாட் ஃபோர்ட் போலாமா அப்படின்னு சியா கேட்க, கேத்தன் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே ஆசையா கேக்குறா, போயிட்டு வரலாமேன்னு யோசிச்சான். ஆனா கேத்தனுக்கு தெரியாது அதுதான் அவருடைய வாழ்க்கையின் இறுதி டிராவல்னு. ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு போன பையன். கேத்தனுடைய அம்மாவும் பத்திரமா போயிட்டு வாடா, சியாவை பத்திரமா பாத்துக்கோ, சின்ன பொண்ணு அவ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கு பிறகு நடந்த நிகழ்வு தான் இந்த நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமாச்சு. சந்தோஷமா ஃபோர்ட்டுக்கு போன கேத்தன் வீடு திரும்பல. 400 அடி பள்ளத்துல இருந்து கீழே விழுந்துட்டாருன்ற நியூஸ் மட்டும் தான் வீட்டுக்கு வந்துச்சு. ஆனா இது விபத்து இல்லைங்க, விபத்து மாதிரி சித்தரிக்கப்பட்ட கொலை. கொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, தான் கட்டிக்க போறோம்னு நினைச்சு சந்தோஷமா போனாரே அந்த மணப்பெண் தான். எஸ், சியா கோயல் தான் தன்னை 400 அடி பள்ளத்தாக்குல தள்ளி விட்டது. இந்த கேஸோட ஆரம்பத்துல இதை ஒரு விபத்துன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா இது பிளான்ட் மர்டர். இதை சியா கோயல் தனியா செய்யல, தன்னுடைய காதலனான சேத்தனோட சேர்ந்து பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கா. நம்ம இந்த பிளான்ல ஒரு தப்பு கூட பண்ணல, எங்கேயுமே மாட்ட மாட்டோம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க சியாவும் சேத்தனும். ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல பல உண்மைகள் வெளிவந்தது. எப்படி மாட்டினாங்க, இந்த கேஸோட அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? பூனேல இரு பெரிய குடும்பம் ஒரு திருமண பந்தத்தால இணைய இருந்தது. 17 கோடி செலவுல திருமணம் பண்ணலான்னு இருந்தாங்க. ஆடம்பர திருமணமா இருந்திருக்கும். ஆனா இந்த திருமணத்துல இவங்க செஞ்ச தப்பு ஒரு தவறான பெண்ணை சூஸ் பண்ணது. கேத்தன் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். இவருக்கு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு சியா கோயலோட திருமணம் நடக்க இருந்தது. இவரும் பல கனவுகளோட தன்னுடைய மனைவியா வரப்போற சியாவை விழுந்து விழுந்து காதலிச்சாரு. அவங்களுக்கே தெரியாம ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் கொடுத்தாரு. இது எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் போஸ்டா மாத்தி மாத்தி 2 பேரும் அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்துல சியா கேத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. மேபி அவருடைய பணத்துக்காக இருக்கலாம். ஆனா சியாக்கு கேத்தனை பிடிக்காததுக்கு ஒரு 2 காரணம் சொன்னாங்க. அந்த 2 காரணத்தையும் கேட்கும் பொழுது இதுக்காக கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வெளிவந்த விஷயங்கள் நமக்கு தெரிந்த சோர்சஸ்ல இருந்து எடுத்தது பாத்தீங்கன்னா, சியாவுக்கு கேத்தனை பிடிக்காததுக்கு முதல் காரணம் அவர் விக் வச்சிருக்காராம். அடுத்து அவர் ரொம்ப திக்கி திக்கி பேசுவாராம். ஏமா இதெல்லாம் உனக்கு பிடிக்கலனா இதே காரணமா சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு திருமணத்தை நிறுத்தி சொசைட்டில கெட்ட பேர் வாங்குறதை விட கேத்தனை யாருக்கும் தெரியாம மலையில இருந்து தள்ளி விடுறது சுலபமான காரியமா தோணுச்சு. எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்தது சேத்தன், சியாவுடைய காதலன். சியாவோட விஷயத்துல போலீஸ்க்கு சந்தேகம் வந்த முதல் இடம் பாத்தீங்கன்னா, சம்பவம் நடந்த இடத்துல இருந்து சியா எல்லாருக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காப்ல. போலீஸ் அங்க வந்த பிறகு முக்கியமா கேத்தனுடைய டெட் பாடியை மேல கொண்டு வரும் பொழுது சியாவுடைய ரியாக்ஷன் ரொம்ப ஃபேக்கா இருந்திருக்கு. கொஞ்ச நேரமா அழுதுட்டு இருந்த சியா கேத்தனுடைய டெட் பாடியை பார்த்த உடனே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம ரொம்ப சாதாரணமா நடந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இருந்த மாதிரி தெரியல. காரணம், அவங்களால ரொம்ப நேரம் நடிக்க முடியல. பொய் கண்ணீர் எவ்வளவு நேரத்துக்கு தாக்க பிடிக்கும், எவ்வளவு நேரத்துக்கு நடிக்க முடியும்? அடுத்து கேத்தனுடைய ஃபியூனரலுக்கு போகும் பொழுது சியாவுடைய நடவடிக்கை ரொம்ப சந்தேகத்துக்குரியதா இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கா. தனக்கு கணவனாக வரப்போகக்கூடிய ஒருவன், அதுவும் தான் கூட வந்துதான் மலையில இருந்து விழுந்து இறந்துட்டான். அப்போ எப்படி ஒரு வருத்தம் இருக்கும்? அந்த வருத்தம் சியா கிட்ட இல்ல. இதை பார்த்த கேத்தனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, முக்கியமா தங்கச்சிக்கு சந்தேகம் வந்திருக்கு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கேத்தன், சியா இவங்க 2 பேருக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க, அதுவும் பாலியில. இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு கேத்தன் சியா மட்டும் இல்லாம கேத்தனுடைய தங்கையும் சியாவுடைய அண்ணனும் கூட போகிறதா இருந்தது. எல்லாம் ஒன்னா வீட்ல இருந்து கிளம்பியிருக்காங்க. ஆனா ஏர்போர்ட் போய் பார்க்கும் பொழுது கேத்தனுடைய பாஸ்போர்ட் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. வேற கேப் டிரைவர் எடுத்துருப்பாரோன்னு கேத்தன் கேப் டிரைவருக்கும் ஃபோன் பண்ணி கத்திருக்காரு. ஆனா கேப் வீட்ல இருந்து கிளம்பி திரும்பி ஏர்போர்ட் போறதுக்குள்ள கேப் ஒரே ஒரு இடத்துல நின்று இருக்கு, அதுதான் ஃபுட் மால். அங்க சியா தான் எதையோ விட்டுட்டு வந்ததா சொல்லி காருக்கு திரும்ப போயிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி இவங்களோட வந்து சேர்ந்திருக்காங்க. பிறகு ஏர்போர்ட்ல பாஸ்போர்ட்டை காணும். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது கேத்தனுடைய தங்கைக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த டவுட் உண்மையினும் ஆயிடுச்சு. எஸ், சியா தான் கேத்தனுடைய பாஸ்போர்ட்டை எடுத்திருக்காங்க. யாருக்கும் தெரியாம டாய்லெட்ல போய் எரிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. முழுக்க எரிக்க முடியலன்னு டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் சியா கன்ஃபெஷன்ல ஒத்துக்கிட்டாலும் கோர்ட்டுக்கு வேண்டியது ப்ரூஃப். அதுக்காக போலீஸ் அந்த பாஸ்போர்ட்டோட ஒரு எரிஞ்ச சின்ன பீஸாவது கிடைக்காதான்னு சொல்லிட்டு போலீஸ் தேடிட்டு இருக்கதா நியூஸ் வெளியாச்சு. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில தான் சியாவை அரெஸ்டும் பண்ணாங்க. அவங்களுடைய கால்ஸை ட்ரேஸ் பண்ணி இந்த கொலையில தொடர்புடைய சேத்தனையும் பிடிச்சாங்க. சேத்தன் சியாவுடைய காதலன். சேத்தனும் சியாவும் சேர்ந்து கேத்தனை கொல்றதுக்காக பல பிளானிங் போன் மூலமா போட்டிருக்கத போலீசார் அவங்க கால் லாகர் ரிட்ரீவ் பண்ணும்பொழுது தெரிய வந்தது. ஒருவேளை நம்ம மாட்டிட்டோம்னாலும் நம்மளுடைய சாட்ஸை வச்சு நம்மள பிடிக்க கூடாது, நம்ம சாட்ஸ் வந்து போலீஸ்க்கு புரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு
கோட் வேர்ட்ல பேசியிருக்காங்க. அவங்க எல்லா மெசேஜஸையுமே, எல்லா நபருடைய பேரையுமே வந்து கோட் வேர்ட் யூஸ் பண்ணி தான் 2 பேரும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த கோட் வேர்ட்ஸோடைய அர்த்தத்த புரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவ்ளோ பழகுன கேத்தனுக்கு கொஞ்சம் கூட டவுட் வராமலா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கலாம் நினைக்கலாம். எஸ், கேத்தனுக்கு டவுட் வந்திருக்கு. சிசிடிவி காட்சிகள் படி பார்த்தா லோகாட் ஃபோர்ட்ல சியாவோட கேத்தன் போகும்பொழுது திரும்பி ஒரு சந்தேகத்தோட பார்த்துட்டு தான் நடந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேத்தனுக்கு டவுட் இருந்ததுனால தான் வீட்டுல அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கவும் செஞ்சிருக்காரு. உண்மையாவே சியாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணீங்களா, ஏன்னா நான் எப்போ கால் போட்டாலும் சியாவுடைய நம்பர் என்கேஜாவே இருக்கு, என் கூட பேசுறதுல பெருசா விருப்பமும் காட்ட மாட்டேங்கிறா. இப்படி கேத்தன் கேட்ட கேள்விக்கு கேத்தனுடைய அம்மா அப்பா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சியா சின்ன பொண்ணு, இதெல்லாம் கல்யாணம் ஆனா சரியாயிரும் சமாதானப்படுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம சியா கேத்தனை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒன்றும் கொலை பண்ணல, இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலான்னு ஃபோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும் பொழுது ஃபோர்ட் ரொம்ப க்ரௌடடா இருந்திருக்கு, ஏன்னா அது ஒரு சண்டே. அதனால அன்னைக்கு அவங்களால பிளான் பண்ணபடி எதுவும் பண்ண முடியல. அடுத்த அட்டெம்ப்ட்ல சியா பிளான் பண்ணபடியே பார்த்தா கேத்தனை தள்ளியும் விட்டுருக்கா. ஆனா கேத்தன் நிறைய ட்ரெக்கிங் போவார் போல இருக்கு. அவர் எப்படியோ செடி கொடியை பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டாரு. அவரை பார்த்து சியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுது டிராமா பண்ணியிருக்கா. அந்த சைட் பாம்பு ஏதோ வந்துச்சு, தெரியாம உன் மேல கை தவறி பட்டுருச்சு, நீ கீழே விழுந்துட்ட, உனக்கு ஏதோ ஆயிடுச்சோ, நான் பயந்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொன்று அழுதுருக்கா. அதை நம்பி கேத்தனும் சியாவுக்கு ஆறுதல் சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த அட்டெம்ப்ட்ல சியா இந்த விஷயத்த தனியா பண்ணல, தன்னுடைய காதலனான சேத்தனை சேர்த்துக்கிட்டு இருந்திருக்கா. இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல தான் நம்ம கொலை பண்ண போறோம்ட்டு 2 நாளைக்கு முன்னாடியே போய் சேத்தனும் சியாவும் அந்த இடத்துல ரிஹர்சலே பார்த்துட்டு வந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு சியா பிளான் பண்ணபடி கேத்தனை அங்க கூட்டிட்டு வர சேத்தன் யாருக்கும் தெரியாம ஜர்க்கினும் மஃப்லரும் ஹெட்ஃபோன்ஸும் போட்டுட்டு ஸ்கூட்டர்ல 90 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கான். கார் எடுத்துட்டு இருந்தா டோல் கிராஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காகவே இந்த பிளான பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மொபைல் போன் சிக்னல் வச்சு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய மொபைல் போனையும் வீட்லயே வச்சுட்டு தன்னோட கடையில வேலை செய்யற ஒரு பையனோட போனை தூக்கிட்டு வந்திருக்கான். என்ன மாதிரியா பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க. அதுவும் பிளான் படி சேத்தன் தான் கேத்தனை பிடிச்சி தள்ளி விடணும், அதுக்கு சிக்னல் கொடுக்க போறது சியா. சியா தன் காலில் லேஸ் கட்டிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி உட்காருவாங்க, அப்போதான் வந்து சேத்தன் தள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இது சியாவுடைய சேஃப்டிக்காகவும் தான். எங்க கேத்தனை தள்ளி விடும் பொழுது தற்காப்புக்காக சியாவையும் பிடிச்சி இழுத்துட்டு ஃபோர்ட்ல இருந்து விழுந்துட்டா, அதுக்காகவே சியா இந்த பிளானை பண்ணியிருக்கா. கேத்தனை விட்டு தள்ளி இருந்திருக்கா. இது மட்டும் இல்லைங்க, கேத்தனை பிடிக்கலன்னு சியா அவங்க வீட்டுல ஒரு தடவை கூட சொல்லலையாம். இன்னும் சொல்ல போனா சியாவுடைய அண்ணனுக்கு சேத்தனை பத்தி நல்லாவே தெரியுமா. அதை பத்தி கேட்டபோது கூட இல்ல நான் கேத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், சேத்தன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. எல்லாத்தையும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பதிலாக கேத்தனை கொல்றது தான் அவங்களுக்கு ஈஸியான விஷயமா தோணுச்சான். இதை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சியாவே சொல்லியிருக்கா. இது எப்படி தான் மாட்டிக்கவே மாட்டோம்னு நினைச்சு ஒரு கொலையை பண்றாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு அவங்களால நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? அது எப்படி போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்ம மாட்ட மாட்டோம்னு நினைக்கிறாங்கன்னு சுத்தமா புரியல. இப்போ இந்த கேஸோட நிலைமை பாத்தீங்கன்னா, இந்த கொலையில இன்னொரு 3ஆம் நபர் சம்பந்தப்பட்டிருக்காரான்ற கோணத்துல விசாரிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ் சியா அண்ட் சேத்தனுடைய கஸ்டடியை இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கணும்னு கேட்டாங்க. ஆனா அதுக்கு கோர்ட் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. சியா அண்ட் சேத்தனுக்கு லை டிடெக்டர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கோரிக்கையா வச்சாங்க போலீஸ் சைட்ல இருந்து. ஆனா கோர்ட் அதையும் நிராகரிச்சிட்டாங்க. லை டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு சியா இன்வெஸ்டிகேஷன் அப்போ ஒத்துட்டு இருந்தாலும் கோர்ட்ல நான் இதுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னதுனால குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒப்புதல் இல்லாம லை டிடெக்டர் டெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் இதை நிராகரிச்சிட்டாங்க. இப்போதைக்கு சியா கோயல் சேத்தன் இவங்க 2 பேரும் 14 நாள் நீதிமன்ற காவல்ல வைக்கப்பட்டிருக்காங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதற்கான தண்டனை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. போலீசார்கள் கொடுத்த ஆதாரங்களையும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே ஒப்புதல் வாக்கு மூலமா சியாவும் சேத்தனும் கொடுத்திருந்தாலும் கோர்ட்ல வந்து மாத்தி பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சாலிட் ப்ரூஃப் இல்லாம இவங்களுக்கு தண்டனை கிடைக்காது. இது முன்கூட்டியே திட்டமிட்ட கொலையா இல்ல வெளிவராத உண்மைகள் இன்னும் நிறைய இருக்கா அப்படிங்கறத நீதிமன்றம் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த கேஸை பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்த உடனே நான் உங்களோட ஷேர் பண்றேன். இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ரியல் லைஃப் ஸ்டோரிஸையும் அதிசயமான மனிதர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணுமா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 பேருக்கு வீடியோ போய் சேரும். உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வேறொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, bye.